இன்றைக்கி வந்து அப்பத்தா வீடு வந்து ஹோம் டூர் போகிறோம். ஓகே, இதான் வாசப்படி. வாசப்படி எப்போவுமே இவ்வளோ அப்போல்லாம் உள்ளதெல்லாம் ரொம்ப கீழே தான் இருக்கும். இல்லை இடிச்சுக்கிற ஹால் அப்புறம் ஃபோட்டோஸ்லாம், எங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம். ரெண்டு ரூமு. இதுதான் சாமி ரூமு. மேலே பரணி எல்லாம் இருக்கும். இதில் தான் எல்லாமே வச்சுப்பாங்க. இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? எல்லாம் பறக்குறோம். ஆஃப் பண்ணிட்டோம். அப்புறம் கிச்சன் பார்க்க போகிறோம் நம்ம. இங்கே ஒன்றும் இல்லை. சமயம் கட்டு. மண் இது தானே, விறகு அடுப்பு தான். மண் அடுப்பு. ஐயா தின்ன இப்போலாம் பாரு மண் சோறு தான், களிமண் சோறு. இங்கே இது எப்போ கட்டினதுன்னு தெரியல வீடு. ஐயாட்டி கேட்போம்மா, எப்போ கட்டின வீடு? ஐயா வீடு கட்டி எத்தனை வருஷம் ஐயா இருக்கும்? இது நம்மளது வீடு, நம்மளது கட்டி எத்தனை வருஷம் இருக்கும்? 40-50 வருஷம் இருக்குமா? நம்ம வீடு இது 50 வருஷம் இருக்குமா? இருக்கும், கூடவே இருக்கும். ஃபுல்லாக மண் தானே ஐயா, களிமண். மாட்டு தொட்டி பார்ப்போம். ஆனால் அப்போ உள்ளது இதெல்லாம் மாட்டு தொட்டி. மாட்டு தொட்டி. ஆனால் இதெல்லாம் இப்போ பால் உடஞ்சி போயிடுச்சு எல்லாமே. நல்லா வருதாடா? குருது. இதுதான் குருது. சின்னதாக இருக்குது இது. ஆனால் இதோட பெருசெல்லாம் இருக்கும். இது ஸ்டோர் பண்ணுறது, அரிசி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது. இதுதான் வண்டி கொட்டாய். இல்லை வண்டி கொட்டாய். இது மாட்டு வண்டியெல்லாம் நிப்பாட்டி வைக்கிறது, கார் ஷெட்டு மாதிரி. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கலப்பை இருக்குது. இதுதான் ஏறு உழுகிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு மாடு வச்சு ஏறு உழுகிறது இதை வச்சு தான். இந்த இதுதான் டிராக்டரில் இருக்கிற மாதிரி கொழு அது பேராம். இது வச்சு தான் உழுதுட்டு நெல் விதைப்பாங்க. உழுதாதான் நம்ம விதை போட முடியும். இல்லை அது ஃபஸ்ட்டு ஒரு தடவை மண்ணை கிளறி விடுறது, அதுக்கப்புறம் தான் விதைக்கிறது. ஆனால் பெரிய மாட்டு வண்டி இருந்துச்சு. மாட்டு வண்டி இருந்துச்சுன்னா நல்லா இருந்துருக்கும். இல்லை மாட்டு வண்டி நிப்பாட்டும் போது செம்மையாக இருக்கும். அப்படியே எப்படி நிப்பாட்டி வச்சுருவாங்க, அப்படியே தூக்கி இப்படி நிப்பாட்டி வச்சுருவாங்க. மாட்டு வண்டி செம்மையாக இருக்கும். அது வீலே எவ்வளோ பெருசு இருக்கும், பெருசாக இருக்கும் அது வீலு. அதிலெல்லாம் வந்துடுறது நல்லா இருந்துச்சு அப்போல்லாம். ஏணிப்படி. ஐயா ஏதோ பையெல்லாம் நம்ம வச்சுருக்கிறது, மாத்திரை பையாடா இது. இதெல்லாம் சும்மா சப்போர்ட்டுக்கு வச்சுருக்குறாங்க போல். தூண்டில்லாம் வச்சுருந்தாங்களே, இல்லையோ இப்போ தூண்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் ஐயா மீன்லாமா பிடிச்சிருக்கிறாங்க? பிடிச்சது இல்லைல்ல. மரம் நல்லா மரத்துலேருந்து மரம் தரும், தென்னை மரத்துலேருந்து தென்னை மரம். யாரு?
ஸ்டோர் ரூம் பார்க்க போவோம் அடுத்து. கார்டனிங், அவங்க கார்டனிங்லாம் பண்ணிப்பாங்க. கத்திரிக்காய்லாம் வந்திருக்கு பாரு. கத்திரிக்காய் செடி, சுண்டைக்காய் செடி அதெல்லாம் போட்டிருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான அதெல்லாமே வந்துடும் அவங்களுக்கு. ஸ்டோர் ரூம் போகலாமா? என்னடா வவ்வால்லாம் பறக்குது. என்னடா வவ்வால்லாம் தங்க வச்சிருக்கிறீங்க? இது பேர் தான் எரிய. இது பேர் என்ன? பிக்காசோவா? இது எதுக்குடா? இது என்ன யூஸ்? ஹார்டாக இருக்க மண்ணை பேத்து எடுக்கிறதுக்கு. மண் பேத்து எடுக்கிறதுக்கு. அது சுத்தியல், விறகு பொழக்கிறது. இது எங்க? இது வாச்சாத்தா? வாச்சாத்துலாம் சித்தப்பாட்டில் இருக்கு. வாச்சாத்து எரியவரெலாம் இருக்கும். அந்த பொட்டியில் வந்தீங்கன்னா நிறைய பார்க்கும். இதுதான் கலக்கோத்து, சின்ன நம்மட்டி. இதெல்லாம் சின்ன நம்மட்டின்னு தான் சொல்லுவோம். நல்லாயிருக்கும். இதுதான் வச்சு செடியெல்லாம் நடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதானடா ஃபஸ்ட்டு இது செடி நடுறதுக்கு யூஸ் பண்ணுறது இதெல்லாம். கருவா இது வந்து நெல் எல்லாம் அறுவடை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஐயாட்டு சைக்கிள் ஒன்று நிற்கிது. பல காலத்து சைக்கிள் இல்லை, எப்போவுமே சைக்கிள் ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ ஐயா எடுக்கிறது இல்லையாடா? ஓட்டிகிட்டு தானே இருந்தாங்க. இப்போ புழுக்கனா ஓவரு. லண்டியன் தெரியாது, லண்டியன் விளக்கு. இதெல்லாம் யார்? பெட்டர் மேக்ஸ் லைட்டு. ஆமாம் ஆமாம். உள்ளே தான் அந்த பஞ்சு மாதிரி இருக்கும். செந்தில் கூட சொல்லுவார். இதில் எப்படின்னே லைட் எரியுது. அந்த லைட்டு தான் அது. ட்ரங்க் பெட்டி. உள்ளே எதுவும் வந்துடாம ஏதோ ஸ்டோர் வச்சிருக்கிறாரு ஐயா. இது என்னடா அது? என்னடா முட்டி முட்டியாக இருக்கு. இதெல்லாம் அந்த காலத்தில் தண்ணி சேர்த்து வைக்கிற முட்டி. அங்கே வவ்வால் எல்லாமே நம்மளும் பொழந்துரும் போல. அடுப்பு எரிக்கிறதுக்கு விறகுலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அவ்வளோதானே? கார்டன்லாம் நீ தான்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னென்ன செடி இருக்கு? பிளாமரம். இது வந்து பிஞ்சு பிளாம்ஸ். இது பேர். இது சமையலுக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பிளாம்ஸ். இது அது என்ன மிஷினு ஒன்று இருக்குது ப்ளூ கலரில்? அது மிஷின் இல்லை, அடுப்பு. அந்த பெரிய அடுப்பாடா? கேஸ் அடுப்பா? அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்களே விவசாயம் பண்ணிடுவாங்க இங்கேயே. அது இப்போ தான் இல்லை, வந்து முடியும் போது வயலில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெண்டிக்காய் செடி. ஜூமிங் போகிறான் பாருங்க உங்களுக்காண்டி. எதுடா? வெங்காயம். வெங்காய செடி. வெங்காய செடி எல்லாத்தையும் இங்கேயே போட்டு எடுத்துக்கிறாங்க. கீரை தானே இதெல்லாம்? அந்த கீரை இதெல்லாம் முளைச்சிருக்குது. அது என்ன கீரை? அது கடையீரை தான். அது பேர் வந்து தண்டுக்கீரை. தண்டுக்கீரைம்பாங்க. அதுதான் அப்பத்தா ஸ்பெஷலிஸ்ட்டு. தண்டுக்கீரை தான் அடிக்கடி செய்வாங்க. இந்த வாட்டி இப்போ தான் இது பண்ணிக்கிறாங்க போல், விதைச்சிருக்காங்க. சின்ன சின்னதாக வந்திருக்கு. இப்போ தான் இனிமேல் தான் வரும் அது பெருசாக. இது என்ன செடி? இது சுண்டைக்காய் போட்டிருக்கிறேன் நாங்கள். சுண்டைக்காய் தானே அது? சுண்டைக்காயே ஏதோ ஒன்று போட்டிருக்கிறேன் நான். வெண்டிக்காய் செடி. பெருசெல்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாம் முடியும் போது பண்ணாங்க. இப்போ விவசாயம் பண்ண முடியல, அதனால் சின்னதாக அவங்க வீட்டுக்கு மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அப்புறமாக்கி குப்பைக்குழி, மாட்டு சாணம் எல்லாத்தையும் இதில் கொட்டி தான் வைப்பாங்க. இதுதான் உரமாக யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் வயலுக்கு. அவ்வளோதான் எங்கள் அப்பத்தாவோட ஹோம் டூர். இதுதான் எங்கள் அப்பத்தா வீடு.